வணக்கம். மே 16 நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். ஒவ்வொரு நாளும் மே 16 நிகழ்ச்சி மூலமா தமிழகம் சந்திச்சுட்டு வரும் முக்கிய பிரச்சனைகளையும் அதற்கு என்ன மாதிரியான தீர்வு இருக்க முடியும் அப்படிங்கறத பத்தியும் தான் பார்த்து வரோம். அந்த வகையில 16வது நாடாளுமன்ற தேர்தல் முடிவடைஞ்சிருக்கு. தேர்ந்தெடுக்கப்படும் புதிய மக்கள் பிரதிநிதிகள் முக்கியமா செய்ய வேண்டியது என்னென்ன, எந்தெந்த துறையில அவங்களோட பங்களிப்பு தேவைப்படுகிறது என்பதை மக்கள் குரலாக பதிவு செஞ்சுட்டு வருது மே 16 நிகழ்ச்சி. இப்ப சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் இந்திய அளவுல பார்த்தா தமிழகத்துலதான் அதிகமா இருக்கு. இதுல பதிவு செய்யப்பட்டது அப்படின்னு பார்த்தா ஏறக்குறைய 7 லட்சம் நிறுவனங்கள் 8000 பொருட்களை தயார் பண்றாங்க. நம்ம நாட்டோட மொத்த பொருளாதார உற்பத்தியில MSME அப்படின்னு சொல்லப்படுற சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோர்களோட பங்கு மட்டுமே 40% அதிகமா இருக்கு. பொருளாதாரத்தோட மிகப்பெரிய உந்து சக்தியாக இருந்தாலும் மூலப்பொருட்களை வாங்குவதில் தொடங்கி பொருளை சந்தைப்படுத்துறது வரைக்கும் பல நிலைகளிலும் பல சவால்களை கடந்து வர வேண்டிய கட்டாயத்துல இவங்க இருக்காங்க. இன்னைக்கு மே 16 நிகழ்ச்சியில சிறு குறு தொழில் முனைவோர் சந்திக்கும் பிரச்சனைகளை பத்தி தான் நாம பார்க்க போறோம். இப்ப சிறு குறு தொழிலாளர் முனைவோரா இருக்கட்டும், தொழிலாளர்களா இருக்கட்டும், இவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லும்போது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எத்தனை மாவட்டங்கள்ல சிறு குறு தொழில்களுக்கு அதிக முக்கியத்துவம் தரப்படுது அப்படிங்கறத பத்தி பார்த்தோம்னா கோயம்புத்தூர், ஒசூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், அதே மாதிரி சேலம், சிவகங்கை, தேனி, தஞ்சாவூர், திருவண்ணாமலை. அதுக்கு அடுத்தபடியா பார்த்தோம் அப்படின்னு சொல்லும்போது கோயம்புத்தூர், ஹோசூர் இதெல்லாத்தையும் தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா திருப்பூர், திருநெல்வேலி, திருவாரூர், திருவள்ளூர், திருச்சி, அதே மாதிரி தூத்துக்குடி, வேலூர், விழுப்புரம், விருதுநகர். இப்ப கோவையை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா மோட்டார் உதிரி பாகங்கள் உற்பத்தியில பெரும் பங்கு வகிக்கிறாங்க. ஆட்டோமொபைல் பார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அதோட உற்பத்தியில ஹோசூரை சொல்லலாம். விவசாயத்துறை சார்ந்த சாதனங்களை உற்பத்தி பண்றதுலயும் ரசாயனம் தொடர்பான பொருட்களை உற்பத்தி செய்யறதுலயும் பெரம்பலூர் முக்கியமா சொல்லலாம். அதே மாதிரியே மீன்வளத்துறை சம்பந்தமான பொருட்கள் தயாரிப்புல புதுக்கோட்டையை சொல்ல முடியும். உற்பத்தி துறை சார்ந்த பொருட்கள் பரவலாவே ராமநாதபுரத்துல செய்யப்படுது. இப்ப அதே மாதிரியே நூல் உற்பத்தி அப்படின்னு சொன்னோம்னா கணிசமான பங்கு சேலத்துக்கு உண்டு. இதுலயும் பருத்தி நூல் உற்பத்தியில தஞ்சாவூர், அதே மாதிரியே சணல் பொருட்கள் உற்பத்தியில தேனி, இப்படி நம்ம அடுக்கிக்கிட்டே போலாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இருக்கிற எல்லா மாவட்டங்களிலுமே ஏறக்குறைய ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் உடைய முக்கியத்துவம் அதிகமா தான் இருக்கு. சோ இம்பார்ட்டன்டா இருக்கக்கூடிய ஒரு இடத்துலயும் என்னென்ன செய்யறாங்க அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பார்த்தோம். இப்ப சிறு தொழிலும் தமிழகமும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சிறு தொழில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மொத்த நிறுவனங்கள் அப்படின்னு பார்க்கும்போது 8.44 லட்சம் மொத்த நிறுவனங்கள் இருக்கு. அதுல வேலை செய்யக்கூடிய பணியாளர்களோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா 58.83 லட்சம் பேர் இருக்காங்க. இதுல தொழில் முதலீடு அப்படின்னு பார்க்கும்போது 48,189 கோடி ரூபாய் இருக்கு. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சிறு குறு தொழில் நிறுவனங்களுடைய பங்கு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஒரு டேட்டா பார்த்தோம். தமிழகத்துல மொத்த தொழில் நிறுவனங்கள்னு பார்க்கும்போது 8.5 லட்சம் இருக்கு அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி அதுல பணியாளர்களோட எண்ணிக்கை 59 லட்சமா இருக்கு. இந்த தொழில்களுக்கு மொத்தமான முதலீடு அப்படின்னு பார்க்கும்போது 49,000 கோடி ஏறக்குறைய இருக்கு. இவ்வளவு அதிகமா நாம முதலீடு செய்யறோம். இதே அளவுக்கு பிரச்சனைகளும் இருக்கதான் செய்யுது. இப்ப நம்ம பார்க்கும்போது என்னென்ன மெயினான உற்பத்தி செய்யறோம் அப்படிங்கறத சொல்லணும். அப்படிங்கும்போது ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு விதமான உற்பத்தி பொருட்கள் இருந்தாலும் ஒட்டுமொத்த உற்பத்தி பொருட்கள் பிரைமரி இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வாகன உதிரி பாகங்கள், ஆயத்த ஆடைகள், தோல் பொருட்கள். ஒவ்வொரு ஊர்லயும் எந்த பொருள் தயாரிக்கிறாங்க அப்படிங்கறத பார்த்தோம். ஒட்டுமொத்த தமிழகம் அப்படின்னு எடுத்துக்கும் போது முக்கியமா சொன்ன மாதிரி வாகன உதிரி பாகங்கள், ஆயத்த ஆடைகள், தோல் பொருட்கள் தான் முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னே நம்ம சொல்ல முடியும். இது மட்டும் இல்லாம பல புதிய உற்பத்தி தயாரிப்புகளையும் நாம ஊக்குவிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மின்னணு பொருட்கள், அதுல ஆரம்பிச்சு இப்ப ஆயத்த ஆடைகள் சொன்னோம், தோல் பொருட்கள் சொன்னோம். இப்ப மின்னணு பொருட்கள், மருந்து பொருட்கள், சூரிய சக்தி உபகரணங்கள் இருக்கு, விளையாட்டு உபகரணங்கள், கட்டுமான பொருட்கள், உணவு பதப்படுத்துதல், அதே மாதிரியே பிளாஸ்டிக் மற்றும் ரப்பர் பொருட்கள். இதுக்கான விஷயத்தையும் இந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் ஊக்குவிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். சோ இவ்வளவு விஷயங்களை நாம ஊக்குவிக்கணும். ஆனா இதுல நாம சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை அந்த துறையில இருக்கிறவங்க சொல்லிருக்காங்க. அதை இப்ப பார்க்கலாம். இப்போதைக்கு மெட்டீரியல் அதே ரேட் அதிகமா இருக்கிறதுனால ஃபியூ ரேட் ஏறாததுனால எங்களுக்கு ரொம்ப கம்மியான லாபம் கிடைக்குது. மிஷ தொழில இப்போ இருக்கிற ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா மின்சாரம் தான்.
அடுத்து நெக்ஸ்ட் படியாக பெரிய பெரிய ஃபேக்ட்ரிகள் போகிற லேபர்ஸ்னால் இந்த குடிசை தொழிலுக்காக வந்து அந்த சம்பளத்தை எதிர்பார்க்குறாங்க. அந்த சம்பளத்தை கொடுத்து எங்களால் வேலை ஈடு கொடுக்க முடியல. மெட்டீரியல் இதுக்கு தேவையான மெட்டீரியல் ரா மெட்டீரியல்லாம் ரேட் ஏறிச்சுங்க. மின்வெட்டு பிரச்சனை ஒரு பெரிய காரணம் அவங்களுக்கு. அடுத்து நூல் விலை உயர்வு, அடுத்து கூலி பிரச்சனைகள்ல சில தேக்க நிலை, அதற்கு வந்து ஜவுளிகள் வந்து ஏற்றுமதி ஆகாதனால விசைத்திரி கூடங்கள் வந்து முடங்குது. நூற்பாலைகளுக்கு வந்து மிக மிக மோசமான நிலை என்ன, மாதம் 2 முறை 3 முறை வந்து பஞ்சு விலை ஏற்றம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தள்ளப்படுறதுனால நூற்பாலைகள் வந்து அந்த விலையேறும் போது வச்சு பண்ற மாதிரி ஒரு 3-4 வருஷமா வந்து இப்படி நிறைய பிரச்சனையாச்சு. இதனால இந்த ஜவுளி தொழில் வந்து ஒரு மோசமான சூழ்நிலை தள்ளப்பட்டது. சிறு குறு தொழில் மேம்படணும் அப்படின்னா என்ன செய்யலாம் பார்க்கலாம். இன்னைக்கு மே 16 நிகழ்ச்சியில சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோரை பத்தி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். முக்கியமா இப்ப நம்ம வந்து என்னென்ன திட்டங்கள் இருக்கு அப்படிங்கறத பார்த்தோம். தமிழகத்துல எந்தெந்த பகுதியிலிருந்து என்னென்ன விஷயங்கள்லாம் உற்பத்தி செய்யப்படுதுங்கிறத பார்த்தோம். இப்ப சிறு குறு தொழில் சந்திக்கும் பிரச்சனைகள் அப்படின்னு பார்க்கும்போது தொழில் கடனுக்கான வட்டி விகிதம் அதிகரிப்பு, இது ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்கு. அதே மாதிரியே மின்சார தட்டுப்பாடு, தொழிலாளர்கள் கிடைப்பதுல பெரும் பிரச்சனை இருக்கு. மூலப்பொருட்கள் விலையேற்றம் ஒரு பக்கம் இருந்தாலும் போக்குவரத்து சிக்கல் இன்னொரு பக்கம் இருக்கு. இப்ப வந்து சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோருக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு நம்ம ஒவ்வொன்னா பாத்துட்டு இருக்கோம். ரொம்ப நாளைய கோரிக்கை அப்படின்னு சொல்ல போனோம்னா சர்ஃபாசி ஆக்ட பயன்படுத்தி தொழில் முனைவோரை அசிங்கப்படுத்த வேண்டாம் அப்படிங்கிறது தான். இப்ப சிறு தொழில் செய்பவர்களுக்கு தொழில் கடனுக்கான வட்டி விகிதம் அதிகமா இருக்கிறதால கடனை திருப்பி கொடுக்க முடியறதில்லை. அதை சரி செய்ய வரப்போற அரசு முனைப்பு காட்டினாலே தொழில் முனைவோர அடிப்படை பிரச்சனைகள்ல ஒரு பிரச்சனை சால்வ் ஆகும். இப்ப வட்டி விகிதத்தை குறைச்சா மட்டுமே சிறுதொழில் செய்பவர்கள் தங்கள் தொழிலை சமாளிக்க முடியும். சிறுதொழில் முனைவோர்களுக்கு தலையாய பிரச்சனையாக இருக்கிறது வரி. இப்ப தற்போது சேவை வரி வரம்பு சிறுதொழில் செய்பவர்களுக்கு 10 லட்சமா இருக்கு. இதை உயர்த்தப்படாவிட்டால் அவர்கள் மேலும் பாதிப்புக்கு உள்ளாவாங்க. இப்ப சிறுதொழில் செய்பவர்களிடம் இருந்து கொள்முதல் செய்யும் சதவிகிதத்தை அதிகரித்தால் மட்டுமே தொழில் முனைவோர் வந்து அவங்களுடைய தொழில் நிலைத்து லாபம் பெற முடியும். வர ஆர்டர்களை செய்யறதுக்கு வட்டி விகிதம் ஜாஸ்தியா இருந்தாலும் கடனை வாங்கி செஞ்சிடறாங்க. அப்படி செய்யும் போது அவங்களுக்கு வர பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது மின்சார தட்டுப்பாடு, பவர் கட். இப்ப பெரிய நிறுவனங்கள் மாதிரி இவங்களால ஜெனரேட்டர்ஸ போட்டு ஓட்ட முடியாது. அப்படிங்கறதுனால கஷ்டப்பட்டு வர ஆர்டரும் கையை நழுவி போயிடுது. இதனால வாங்கின கடனை திருப்பி கட்ட முடியல. இதனால திருப்பியும் சர்ஃபாசி ஆக்ட் இந்த இடத்துல வந்துடுது. பவர் கட் இருக்கிறதுனால ஜெனரேட்டர் போட்டு அதிக செலவு பண்ணி ஆர்டரை முடிச்சே ஆகணும். இந்த அளவுக்கு மின்வெட்டு வந்து மற்ற மாநிலங்கள்ல இல்ல அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தொழிலாளர்கள் மற்ற மாநிலங்களுக்கு வேலை தேடி போயிடுறாங்க. இதனால ஆள் பற்றாக்குறை ஏற்பட்டு வர்ற ஆர்டரையும் டைம்குள்ள முடிக்க முடியாம போயிடுது. தொழில் முனைவோர் இவ்வளவு கஷ்டப்படுறதுனால நாம வாங்குற ஒவ்வொரு பொருளுக்கான ரா மெட்டீரியலோட பிரைஸ் ஏறிடுது. சோ இது யாருக்கு இன்டர்ன் பிரச்சனையா முடியுது அப்படின்னு பார்க்க போனோம்னா கடைசியா பாதிக்கப்படுறது நாம தான். ஒரு தொழில் முனைவோர் செய்யக்கூடிய பொருளோட விலை உயருது அப்படின்னா அதுக்கு இன்னொரு காரணம் போக்குவரத்து செலவு. மாசம் மாசம் கரெக்டா டீசல் ரேட்டை ஏத்திடுறாங்க. முந்தின நாள் கூட ₹1.60 ஏத்திருக்காங்க. இதெல்லாம் கட்டுப்படுத்தப்பட்டா மட்டும்தான் தொழில் முனைவோர் வாழ்க்கையில நல்லதொரு திருப்பு முனை ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். சோ இப்ப இந்த தொழில் முனைவோர் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னு பார்த்தோம். நம்மளோட அண்டை மாநிலங்கள்ல இதே ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கும்போது தமிழகம் முன்னிலை வகிக்குது அப்படின்னு தான் சொல்லணும். நம்மளோட அண்டை மாநிலங்களான கேரளா, ஆந்திரா, கர்நாடகாவை எடுத்துக்கிட்டா கூட நாம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்திய அளவிலேயே தொழில் முனைவோர் அதிகம் இருக்க மாநிலம் தமிழகம் தான். ஆனா அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டா மட்டும்தான் இந்திய மாநிலங்கள்ல தமிழகம் முதன்மை மாநிலமா வரும் அப்படிங்கறதுல சந்தேகமே இல்லை. சிறு குறு தொழில் மேம்பட என்ன செய்யலாம் அப்படிங்கறத பத்தி இப்ப பார்க்கலாம். ஒரு முக்கியமான காரணம் இதுல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கலாமே. இரும்பு எடுத்துட்டீங்கன்னாக்க இரும்பு விலை ஏறிச்சுன்னா அதுல பண்ணக்கூடிய பொருட்களோட எல்லா விலையும் ஏறுது. இதுக்கு சொல்லக்கூடிய காரணம் என்ன, இரும்பு ஏற்றுமதி ஆகுது, அதனால டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. இந்தியாவில் திடீர்னு இரும்பு உற்பத்தி கூடவோ இரும்பு உற்பத்தி குறைவோ போறதில்லை. ஆனா எக்ஸ்போர்ட் ஆர்டர், ஒரு ஏற்றுமதி ஆர்டர் இரும்பு தகரத்துக்கோ இரும்பு ஷீட்டுக்கோ இரும்பு பாருக்கோ வந்ததுன்னா அதை ஏற்றுமதி பண்ணிடுறாங்க. அப்படி இருக்கப்போ வந்து இந்திய நம்ம உற்பத்திக்கு தேவையான இரும்பு கிடைக்க மாட்டேங்குது. இரும்பு ராடுகளாகட்டும் ஷீட் ஆகட்டும் கிடைக்க மாட்டேங்குது. அதனால என்னன்னா இந்த மூலப்பொருள் ஏற்றுமதியை அரசாங்கம் தடை பண்ணாக்க ரொம்ப உதவியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இரும்பா போனா என்ன ரெவன்யூ கிடைக்குதோ அதை விட ஒரு பினிஷ்டு ப்ராடக்டா ஒரு
ஒரு டர்ன் காம்பனண்டாவோ ஒரு ஆட்டோமொபைல் காம்பனண்டாவோ ஏன் ஒரு கார் எக்ஸ்போர்ட்டாவோ கூட போகலாம். அப்படிலாம் போறப்போ வந்து நல்ல வேல்யூ அடிஷன் கிடைக்கும், நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். உணவுப் பொருள் எடுத்தீங்கன்னாக்க அரிசியாவோ கோதுமையாவோ அனுப்பாம ஒரு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அனுப்பாம அதை ப்ராசஸ் பண்ணி பினிஷ் ப்ராடக்ட் நம்ம அனுப்பணும்னாக்க அதுக்குண்டான வேல்யூ அடிஷன் கிடைக்கும், மக்களுக்கான வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், ப்ராஃபிட்டபிலிட்டி ஜாஸ்தியா இருக்கும். டோட்டலா வந்து 1 கோடி ரூபாய்க்கு அரிசியோ கோதுமையோ அனுப்பினா என்ன ப்ராஃபிட்டோ அதோட 1 கோடி ரூபாய்க்கு அதை பினிஷ் பண்ணி அரிசி பொருட்களாவோ கோதுமை பொருட்களாவோ இல்ல ஃப்ரூட்ஸ் ஜாமாவோ அந்த மாதிரி அனுப்பினாங்க டெஃபினட்டா அதுல உள்ள மார்ஜின் ரெவன்யூ கூட இருக்கும். இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி ரா மெட்டீரியல் எக்ஸ்போர்ட்டை கவர்மெண்ட் தடை பண்ணணும்னு கேட்டுக்கொள்கிறேன். ப்ராசஸிங் மூலமா நம்ம சரியா செஞ்சோம் அப்படிங்கும் போது ப்ராஃபிட்ஸ் அதிகமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இன்னைக்கு மே 16 நிகழ்ச்சியில ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸோட பிரச்சனைகள், அதற்கு என்ன மாதிரியான சொல்யூஷன் கொடுக்கலாம் அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். நாளைக்கு இன்னொரு மே 16 நிகழ்ச்சியில வேறொரு பிரச்சனையோட உங்க அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.